ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பிஎஸ்சிஎல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு, அதாவது பிஎஸ்சிஎல் இன்வெஸ்டார்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். அதாவது பிஎஸ்சிஎல்லில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுடைய பணம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரீஃபண்ட் ஆகாமல் இருக்குது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2019 ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெரிஃபை பண்ணிவிட்டு அது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 19,000 வரலும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறவங்க ரீஃபண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஆன் டேட் த கமிட்டி ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி எஃபெக்டட் பேமெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எலிஜிபிள் அப்ளிகேஷன்ஸ் ஹேவிங் கிளைம் அமௌண்ட் அப் டு 19,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவெவர் certain applications having claims up to 19,000 could not be processed further on account of one or more deficiency அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 19,000 வரலாம் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி உங்களுடைய அமௌண்ட் வந்து நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த கமிட்டிக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் ஒரு சில அப்ளிகேஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வெரிஃபை பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டெஃபிஷியன்சிலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, த கமிட்டி ஹேட் இயர்லியர் ப்ரொவைடட் எ ஃபெசிலிட்டி ஃபார் இன்வெஸ்டர்ஸ் ஆர் அப்ளிகன்ஸ் டு செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப் தர் கிளைம் அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் அந்த வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க. செபி பிஎஸ்சிஎல் refund.co.in அப்படின்னு சொல்லிட்டு அண்டு ரெக்டிஃபை டெஃபிஷியன்சிஸ் இஃப் எனி. அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் அந்த பிஎஸ்சிஎல் நம்பரை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அங்கே இண்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை, அதாவது உங்களுடைய பாஸ்புக்கோ இல்லை வந்து பேன் கார்டோ எதுவோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம் அதை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. த கமிட்டி ஹேஸ் ப்ரொவைடட் சச் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்வெஸ்டர் ஆர் அப்ளிகன்ட் வித் கிளைம் பிட்வீன் 15,000 to 17,000 டு ரெக்டிஃபை டெஃபிஷியன்சிஸ் இஃப் எனி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 15,000 17,000 வரலாம் யாரெல்லாம் இது பண்ணினா அவங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதையும் போய்ட்டு உங்களை வெரிஃபை பண்ணி கிளியர் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ரெஸ்பெக்டிவ் கிளைம் அப்ளிகேஷன்ஸ் பிட்வீன் ஜூன் 15, 2023 செப்டம்பர் 14, 2023 வரலும் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதை நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த கமிட்டி இஸ் நவ் ப்ரொவைடிங் எ சிமிலர் ஆப்பர்ச்சுனிட்டி ஃப்ரம் March 14, 2024 டு இன்வெஸ்டர்ஸ் ஆர் அப்ளிகன்ஸ் வித் கிளைம் அப் டு 19,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 14ஆம் தேதியிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 19,000க்குள்ளே, அதாவது 19,000 வரலாம் யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து பிஎஸ்சியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎஸ்சிஎல் நம்பரை போயிட்டு இந்த வெப்சைட்டில் உங்களுடைய பிஎஸ்சிஎல் நம்பரை கொடுத்து நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஃபிஷியன்சிஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து வந்துடும் சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங்லி இன்வெஸ்டர்ஸ் ஆர் அப்ளிகன்ட் வித் த கிளைம் அப் டு 19,000 ஆர் ரெக்வஸ்ட் டு செக் த ஸ்டேட்டஸ் ஆஃப் தேர் கிளைம் அப்ளிகேஷன்ஸ் ஆன்லைன் ஆன் திஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெப்சைட்டை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டினுடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. அண்ட் ரெக்டிஃபை த டெஃபிஷியன்சிஸ் இஃப் எனி, அதில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் வந்து கிளியர் பண்ணுங்கள். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய மொபைல் நம்பர் கொடுத்து அந்த மொபைல் நம்பர் வந்து தொலைஞ்சி போயிருக்கலாம். அந்த மொபைல் நம்பரையும் நீங்கள் வந்து இப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸை கரெக்டாக கொடுங்க. அதே மாதிரி உங்களுடைய பேன் கார்டு டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுங்க. அங்கே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா போதும், உங்களுடைய ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேதி வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நாள் கொடுத்துருக்காங்களா, 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு த அபோவ் ஃபெசிலிட்டி வில் பி அவைலபிள் டு இன்வெஸ்டர்ஸ் ஆர் அப்ளிகன்ட்ஸ் ஃப்ரம் March 14, 2024 டு June 13, 2024 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது March 14, 2024 ஜூன் 13, 2024 வரலும் 3 மாதம் டைம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த
பீரியடில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய பிஎஸ்சிஎல் நம்பரை கொடுத்து உங்களுக்கு என்ன டெஃபிஷியன்சி இருக்குது, அதாவது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்து நீங்கள் அதை வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரீஃபண்ட் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து அவங்க ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. அதை நீங்கள் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் என்கொயரி அபவுட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இந்த என்கொயரி பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ யுவர் கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னும் போது உங்களுடைய பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய பிஎஸ்எல் சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணுங்கள். ஸோ இங்கே உங்களுடைய பிஎஸ்எல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்கூடிய கேப்சா வேல்யூ நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. கொடுத்துட்டு சர்ச் அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சிஎல் நம்பரை பொறுத்த மட்டிலும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் கிளைம்டு இன்வெஸ்டர் 5750, எலிஜிபிள் ரீஃபண்ட் அமௌண்ட்டு 5749. இன்வெஸ்டர் மொபைல் நம்பர் இங்கே இருக்குது. ஸோ அதேமாதிரி இன்வெஸ்டர் நேமு, அவங்களுடைய பேன் நம்பர் வந்து இங்கே கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யுவர் அப்ளிகேஷன் பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட் நம்பர் has been processed and admissible amount has been paid into your bank account அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவரை பொறுத்த மட்டிலும் அந்த 19,000க்குள்ளே இருக்கிறதுனால இவருடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட் நம்பர் இந்த இன்வெஸ்டாரை பொறுத்த மட்டிலும் ஸோ இன்வெஸ்டார் நம்பர் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நேமு, பேன் நம்பரு, மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் அப்ளிகேஷன் பிஎஸ் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா குட் நாட் பி ப்ராசஸ்டு ஃபர்தர் அட் தி ஸ்டேஜ் ஆஸ் டீட்டெயில்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் ப்ரொவைடட் பை யூ இன் த கிளைம் அப்ளிகேஷன் ஆர் இன்கரெக்ட் ஆர் இட் இஸ் நாட் இன் யுவர் நேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த இன்வெஸ்டாரை பொறுத்த மட்டிலும் அவருடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவருடைய பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கில் இருக்கக்கூடிய நேம் வந்து அக்கௌண்ட் நேம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எடிட் கிளைம் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி லாகின் பேஜ் வந்துடும். இங்கே வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்களுடைய பிஎஸ்சிஎல் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்து நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து சேஞ்சஸ் பண்ணி லாகின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை அதாவது இப்போ இருக்கக்கூடிய கரண்ட்டு பாஸ்புக்கை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ முதல்ல பிஎஸ்சிஎல் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் முதல்ல செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சுருங்க. ஸோ அந்த டெஃபிஷியன்சி என்ன இருக்கோ அது எல்லாமே நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து அவங்க கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.